வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே அவரது எழுத்துக்களை படைப்புகளை அசைபோட்டு கொண்டிருக்கிறோம். இன்று 60வது பகுதியாக 1/3/1988 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் இடம்பெறுகிறது. அதில் அண்ணாவும் எம்ஜிஆரும் பேசிக்கிற மாதிரி முதல் கேள்வி, அண்ணாவும் எம்ஜிஆரும் மேலுலகில் சந்தித்தால் என்ன பேசிக்கொள்வார்கள்? அண்ணாதுரை சொல்றார், உங்கள் கட்சியின் இரு கூறுகளும் எவ்வளவு தாழ்வான அவதூறு பிரச்சாரங்களில் இறங்கிவிட்டன, இதுதான் நீங்கள் கட்சியை நடத்திய லட்சணமா? அதற்கு எம்ஜிஆர் பதில் சொல்றார், உங்கள் கட்சி நான் பிளந்த போதும் இரு கூறுகளும் செய்த இம்மாதிரி பிரச்சாரத்திற்கு குறைவில்லை. நீங்கள் பெரியார் கட்சியை பிளந்த போதும் இம்மாதிரி பிரச்சாரம் இரு கூறுகளிலும் நடந்தது. இதெல்லாம் வாழையடி வாழையாக வருகிற வழிமுறைகள் தானே அப்படின்னு திராவிட கட்சிகள் எப்பொழுதெல்லாம் பிளவுபடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒன்றன் மீது ஒன்று சேற்றை வாரி இறைக்கின்றன. அவற்றின் தரம் அவ்வளவுதான் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது கேள்வி, எம்ஜிஆர் அமைச்சரவையில் ஊழல் செய்யாத மந்திரி யார்? சோவின் பதில், கண்டுபிடிப்பவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் இனாம். தங்கள் ஆதரவு 2 அஇஅதிமுக கோஷ்டிகளுக்கும் இல்லை என்று கூறிவிட்ட நிலையில் தாங்கள் ஜெயலலிதா கோஷ்டியை மட்டும் கடுமையாக தாக்குவதேன்? அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்ற பயத்தின் காரணத்தினாலா? எஸ், இரு கோஷ்டிகளில் அந்த வாய்ப்பு அந்த கோஷ்டிக்கு இப்போது அதிகம் இருப்பதுதான் காரணம். மற்ற பலரும் முனைந்து அந்த கோஷ்டியை பெரிதும் ஆதரிக்கிறார்கள். ஜானகி கோஷ்டி தானாகவும் பலவீனம், மற்ற பத்திரிகைகளாலும் புறக்கணிக்கப்படுகிறது. ஆகையால் அது பற்றி இப்போது பெரிய கவலை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த கேள்வி, ஜெயலலிதா தமிழக முதல்வராக வந்தால் என்ன செய்வீர்கள்? தொடர்ந்து அரசியல் விமர்சனம் செய்வேன். பள்ளிக்கூட காம்பவுண்டிலேயே கள்ளச்சாராய வியாபாரமும் போதை மருந்து வியாபாரமும் நடக்க ஆரம்பித்து விட்டது என்றால் பள்ளிக்கூடத்தை புறக்கணிக்க முடியுமா? அந்த வியாபாரங்களை அகற்ற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதே ஒரு பார்வையாளனின் பணி அல்லவா என்று குறிப்பிடுகிறார். அடுத்து, இலங்கையில் நடிகர் ரணதுங்கா சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை பற்றி வெத்து பாப்புலாரிட்டிக்காக பார்க்காமல் துணிந்து சிங்கள மக்களிடையே தமிழர்களுக்கு உரிமைகள் தரப்பட வேண்டும் என்று பேசியவர். சிங்கள மக்கள் விரும்பாத இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை துணிந்து ஆதரித்தவர். அப்படிப்பட்டவர் மிருகத்தனமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வன்முறையே நம்பும் வெறி கூட்டங்கள் எங்கிருந்தாலும் அவை தயவுதாட்சண்யமின்றி நசுக்கப்பட வேண்டியவை என்பதை வலியுறுத்தும் மற்றொரு துன்ப நிகழ்ச்சி இது. திரு சோ அவர்களின் எழுத்துக்களை தொடர்ந்து அசைபோட பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.